என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்றிருந்த ஒரு ஆத்மா இங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அந்த ஆத்மா இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக உன் கருப்பன் என்னிடத்தில் ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டது. அது என்ன சத்தியம்? இந்த ஆத்மா இங்கிருந்து புறப்படுவதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும். எல்லா விஷயங்களையுமே உனக்கு நான் கவனமாக என்னவென்று புரிய வைத்து விட வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் முன்னின்று எதையும் சொல்லும் நேரம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் ஒரு ஆத்மாவை பற்றிய ஒரு செய்தி உனக்கு வந்திருக்கிறது என்றால் அதை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக கேட்டே தானே ஆக வேண்டும். இந்த ஆத்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலாக நின்றதற்கு ஒரு காரணம் உண்டு. சுற்றி நடந்த பல விஷயங்களும் சூழ்ந்து வந்த பல சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உனக்கு கொடுத்த காயங்களும் அதற்கு காரணம். எத்தனை தெய்வங்களுடன் இருந்தாலும் எப்படி உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் வரிசையில் உன் முன்னோர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் உன் இல்லத்தில் இறந்து போனவர்களினுடைய ஆத்மாக்களும் அங்குதானே இருக்கிறார்கள். என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் வந்ததில் எந்த சந்தேகமும் இல்லை, அதில் எந்த குழப்பமும் இல்லை. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இந்த ஆத்மா எண்ணியதும் அதுதானே. உன் குடும்பத்தின் மீது அன்பு கொண்ட ஆத்மா அல்லவா? நிச்சயமாக அவர்களினுடைய எண்ணமும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடத்தி தரவும் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வருகின்ற எத்தனையோ தீய விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுவதிலும் தான் இருந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் கடந்து எல்லா நிலைகளையும் தாண்டி உனக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலைகள் என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை கொடுக்கும் அல்லவா? எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் நல்லதொரு பதிலை கொடுக்கும் அல்லவா? அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடந்த பல விஷயங்களுக்கு முடிவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை தேடி வந்த பல துன்பங்களுக்கு உனக்கான நன்மைகளை தர வேண்டிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. எல்லாமுமாக அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக இருந்து உனக்கானதை உண்மையாக பெற நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, எதையுமே நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. எந்த கஷ்டங்களையும் காயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. கருப்பன் உன் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று நீ நினைப்பதை விட கருப்பன் தீர்வு கொடுப்பான் என்று நம்பி அந்த பிரச்சனைகளை கடந்து வர நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உன் வாசலில் உன்னுடைய இல்லத்தில் இருந்த இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா இத்தனை காலமும் நின்றது. ஆனால் இப்பொழுது இந்த ஆத்மா செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதனையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த கருப்பனிடம் என்ன சத்தியத்தை பெற்றுக்கொண்டார்கள், இதை கேட்டால் உன் கண்கள் ஏன் கலங்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாமுமே ஏதோ ஒரு மாயை போலத்தான் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்று போலதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் பொழுது நீ அத்தனையிலும் இருந்து உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் காலம் வரும் பொழுது நீ அத்தனையையும் தாண்டி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி என்பது உனக்கு நிறைவாக கிடைக்கும். உன்னை தேடி இந்த கருப்பன் நின்று விட்ட பிறகு இந்த ஆத்மாவினுடைய அன்பையும் நான் உனக்கு சொல்லத்தானே வேண்டும். உனக்கு காவலாக நிற்கிறது என்றால் அந்த ஆத்மா உன் மீது கொண்ட அன்பு அவ்வளவு பெரியது. அந்த ஆத்மா உன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவ்வளவு பெரியது. இந்த ஆத்மா உன் மீது கொண்ட அன்பினாலும் நம்பிக்கையினாலும்
உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டுதான் இருந்தது என்பதனை நீ மறக்காதே. உன் கருப்பன் இதையெல்லாம் நான் கண்டு கொண்டேன். ஆத்மா இந்த உலகத்தில் தங்கி இருப்பதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் இங்கு வந்து நிற்பதற்கு எந்த அனுமதியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்படியே ஒரு அனுமதி பெற்று அவர்கள் இங்கு வந்தாலும் இது அவர்கள் நரகத்தில் கால் வைத்தது போலத்தான், நெருப்பில் வெந்தது போலத்தான் அவர்களுக்கு இங்கு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி அவர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் எனும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கஷ்டத்தை புரிந்து நாம் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று உன் கருப்பன் நான் முடிவெடுத்திருந்தேன். நீ நினைக்கலாம், கருப்பா, அவர்கள் என் வீட்டில் உள்ளவர்கள், அவர்களை நினைத்து நினைத்து தானே இத்தனை காலமும் கலங்கிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் என் வீட்டில் வாசலில் நின்றால் உனக்கென்ன, அவர்கள் எங்களை பார்த்து கொண்டாவது இருப்பார்களே, நீ எதற்காக இங்கிருந்து அனுப்பினாய் என்று கேட்கலாம். உன்னுடைய கேள்விகள் நியாயம்தான். ஆனால் யதார்த்தம் என்ற ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா இங்கிருக்கக்கூடிய இடம் அல்ல. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்ற பிறகு அவர்களுக்கான இடத்தில்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் உயிர் போயிருக்கலாம், அதாவது சாதாரணமாக போயிருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி அது போயிருக்கலாம், வேதனைப்பட்டு கூட அந்த உயிர் போயிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இங்கு வந்து வேதனைப்பட வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கின்றது? அவர்களுக்கென்று இருக்கின்ற இடத்தில் தானே அவர்கள் கால்களை சரியாக கீழே பதிக்க முடியும். நீ கீழே நெருப்பிருக்கிறது என்று தெரிந்தால் உன் கால்களை கீழே பதிப்பாயா? அதுபோலத்தானே அவர்களுக்கும் கீழே நெருப்பிருக்கிறது என்று தெரிந்துமே அந்த காலை அதில் ஊன்றி நின்று உனக்கு நல்லதை செய்ய வருகிறார்கள் என்றால், அப்படி ஒரு நல்லது உனக்கு தேவைப்படுகிறதா என்று நீதான் யோசிக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களை நான் விரட்டிவிட்டேன் என்று நீ சொல்வதில் எந்த பயனும் இல்லை என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் இத்தனை நாளும் நின்றிருந்த பொழுது அவர்களை கண்ட இந்த கருப்பனுக்கு அது மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்தது. இப்படியும் கூட இவ்வளவு அன்போடு ஒருவரால் இருக்க முடியுமா? இருக்கும் பொழுதும் இவ்வளவு அன்பை கொடுத்தவர்கள் உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அதே அன்போடு அவர்களை அரவணைக்க நினைக்கிறார்களே என்றுதான் இந்த கருப்பன் நானும் யோசித்திருந்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சில விஷயங்களை என்னவென்று உணர உணர மேலும் மேலும் பல துன்பங்களும் சோதனைகளும் வர வாழ்க்கையில் பல நியாயங்கள் இருந்துவிட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனையையும் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை நம்முடையதாக மாற்றிவிட முயற்சி செய்ய வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் தந்துவிடும் நேரம். நீ எதற்காகவும் கலங்காமல் நின்று விட்டாலே அது போதும். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் நின்று விட்டாலே அது போதும். கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த விஷயம் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலுமே உனக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளையும் உன்னை தேடி வருகின்ற சில சில மனிதர்களையும் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்கின்ற நேரம். கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியும். ஒரு ஆத்மாவினுடைய அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லாவற்றையுமே நாம் எளிதாக என்னவென்று நினைக்கும் இந்த காலம் நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரங்களில் நீ எந்த ஒரு உண்மைகளையும் தவிர்த்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நான் வருவதையும் உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பதையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பனினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது ஏராளம். இந்த கருப்பனினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நீ கிடைக்க பெற்றது ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த உண்மையை இன்று சொல்லிவிடுவதில் கருப்பனுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஒரு தெய்வம் ஒரு ஆத்மாவை பற்றி பேசுகிறது என்ற சந்தேகம் உனக்கு வரும் அல்லவா? அதனால் தான் கருப்பன் சொல்கின்றேன், இந்த ஆத்மா நல்ல ஆத்மா, எந்த வகையிலும் உனக்கு கெடுதல் நினைக்க வரவில்லை. உனக்கு நல்லதை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை கொடுக்க வந்த ஆத்மா அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதனை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கின்றது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும்
ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. கருப்பன் சொல்லும் எல்லா சொல்லிலுமே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி காத்திருக்க வேண்டும். அப்படியானால் கருப்பா, எதற்காக இந்த ஆத்மா இங்கிருந்து சென்றது? அவர்களை ஏன் நீ அனுப்பி வைத்தாய் என்று கேட்கலாம். என் குழந்தையே, கருப்பன் சொன்னது போலத்தான். ஆத்மாக்கள் தங்கி இருப்பதற்கான இடம் இது கிடையாது. அவர்கள் இங்கு இருந்து விடவும் முடியாது. அதையும் மீறி அவர்கள் உனக்காக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நீ எல்லாவற்றையுமே என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நிறைவாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் இனிமேல் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்கு எல்லா நிலைகளையும் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் உண்மைகளை நீ மீண்டும் மீண்டும் தேடி தேடி பெற வேண்டிய நேரம் அல்லவா? கருப்பன் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் இந்த இடத்தில் நான் உனக்கு தருகின்ற இந்த வாய்ப்புகளை நீ தவிர்க்கக்கூடாது. உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நின்ற ஆத்மாவானது உன்னுடைய வீட்டில் பல நல்ல காரியங்களுக்கு காரணமாக இருந்து கொண்டிருந்தது என்பது உண்மை. இவர்களால் நீ சுகமாக இருக்கிறாய். ஆனால் அவர்களோ வெளியில் நின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தவில்லை. தன் வீட்டில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் அல்லவா? இந்த எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்ட இந்த கருப்பன் முதலில் அவர்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டும். அப்படியானால் அவர்களுக்குள் இருக்கின்ற கோரிக்கை என்னவென்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் கருப்பன் இந்த ஆத்மாவிடம் சென்று பேச நினைத்தேன். அப்படி இந்த ஆத்மாவிடம் நான் பேசிய பொழுது அந்த ஆத்மா எனக்கு சொன்ன விஷயங்கள் கடைசியில் நானே அந்த ஆத்மாவிற்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கும்படிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. நான் என்னவென்று சொல்லும் வரை சற்று பொறுமையாக கேள். அவசரப்படாதே. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்து விடாதே. என் குழந்தையே, எதுவென்றாலுமே நமக்கென்று ஒரு விஷயம் என்றால் அதை நாம் எப்பொழுதும் தீர யோசித்துதானே ஒரு விஷயத்தை செய்வோம். அதுபோலத்தான் இதையும் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அந்த ஆத்மா உனக்கு நல்லது செய்ய வந்தது. ஆனால் அது படுகின்ற கஷ்டத்தை கண்டு இந்த கருப்பன் அந்த ஆத்மாவிடம் சென்று, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக வந்து நிற்பது எல்லாம் சரிதான். ஆனால் இதற்காக நீங்கள் இத்தனை கஷ்டப்படுகிறீர்களே, இதை உங்கள் குடும்பம் தெரிந்தால் நிச்சயமாக அவர்களும் வேதனைப்படத்தானே செய்வார்கள். இப்படியெல்லாம் நின்று எங்களுக்கு எந்த நல்லதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தானே சொல்வார்கள். உங்களுக்கு எப்படி அவர்களின் மீது அன்பு அதிகரிக்கிறதோ அதுபோலத்தானே அவர்களுக்கும் உங்கள் மீது அன்பு இருக்கும். அதுவும் நீங்கள் இல்லாததையே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பொழுது அவர்களுக்காக இங்கு நின்று நீங்கள் படுகின்ற இந்த கஷ்டத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மேலும் மேலும் அவர்கள் மனவேதனை அடையத்தானே செய்வார்கள் என்று சொல்லி, என் குழந்தை, நிச்சயமாக நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்களை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே இது போன்று யோசிக்கிறார்களே, நீ இதனை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லி ஆத்மாவிடம் கேட்ட பொழுது அந்த ஆத்மா கொஞ்சம் மனதை மாற்றிக்கொண்டது. நீங்கள் சொல்வதும் சரிதானே கருப்பா. என் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளும் என்னை நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் சென்ற இடத்தில் அங்கு மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்று தானே எண்ணி இருப்பார்கள். என் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டும் நடந்துவிட்டது என்றால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று அந்த ஆத்மா என்னிடம் சொன்னது. அப்பொழுது அந்த ஆத்மா கலங்கிய கண்ணீரோடு இந்த கருப்பனை பார்த்து, கருப்பா, நான் உன்னை நம்பி என் குடும்பத்தை விட்டு செல்ல போகிறேன். நீ எனக்கு ஒரு சத்தியத்தை மட்டும் செய்து கொடு. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை விட்டு நீ செல்ல மாட்டாய் என்கின்ற ஒரு சத்தியத்தை மட்டும் எனக்கு செய்து கொடு என்று அந்த ஆத்மாவானது இந்த கருப்பனிடத்தில் கேட்டது. அந்த ஆத்மாவின் கண்கள் கலங்கியதை பார்க்கும் பொழுது இந்த கருப்பனுக்கு ஒன்று புரிந்தது. உண்மையான அன்பு இல்லை என்று சொல்லி ஏங்குகிறாய் அல்லவா? இப்படி ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் இருந்ததை நீ உணராமலா இருந்து விட்டாய்? இப்படி ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ தெரியாமலா போய்விட்டாய்? இப்பொழுதாவது இந்த அன்பு உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள தயாராகு. இது போன்ற ஒரு அன்பு உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உணராமல் போனதுதான் உன் தவறு. அவர்கள் இல்லாது போன பிறகுதான் அவர்களின் அருமை என்னவென்று உனக்கு புரிகிறது. எப்பொழுதுமே இது உள்ள விஷயம்தானே.
எந்த ஒரு உறவுமே நம்மோடு இருக்கும் பொழுது அவர்களின் அருமை என்னவென்று நமக்கு தெரியாது. அந்த நேரம் அந்த உறவு நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் மட்டும்தான் அவர்களின் அருமை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை யோசித்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்குரிய மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்வது புரிகிறதல்லவா? இத்தனை கலங்கிய கண்ணீரோடு அந்த ஆத்மாவை கண்ட இந்த கருப்பன் சட்டென ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் உன் வீட்டில் எப்பொழுதும் நின்று உனக்கு துணையாக இருந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் உங்களை மீட்டெடுக்கப் போகிறேன் என்பது. என்ன பிரச்சனை என்றாலும் நான் உடனிருப்பேன் என்ற உத்திரவாதத்தினை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் அத்தனைக்கும் அவர்களுக்கு வழி கொடுப்பேன் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி இருக்கின்றேன். அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொண்டும் நீ நிச்சயமாக அத்தனையையும் உணரும் காலகட்டத்தை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் எல்லா தேவைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பேரதிசயத்தை இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்படும். நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை சற்று நீ சிந்திக்க தொடங்கு. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் இனிமேல் நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நீ தயங்கிவிட வேண்டாம். கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று மாற்றி கொடுக்கும் அல்லவா? இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் அழகாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனை கொண்டு தவிக்காதே. இனி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உன் அப்பன் என்னுடைய அன்பு அங்கே மிளிரப்போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நீ முன்னின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் கடந்து ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிய வரும் நேரம், இனி நடக்கும் நன்மைகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரியும் நேரம், சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாறிவிடக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் நீ எதையுமே உனக்கு வேண்டியபடி உனக்கான நம்பிக்கையின் பேரில் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளும் இந்த தருணம் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது சரிதானே? அவர்களுக்கு இந்த உத்திரவாதத்தினை கொடுத்து நான் இங்கிருந்து அனுப்பி இருக்கின்றேன். இந்த உத்திரவாதத்தை கொடுத்து அவர்களுக்கு நல்லதை தருவதாக நான் சொல்லி இருக்கின்றேன். அதனால் இந்த நேரம் கிடைக்கின்ற இந்த விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ தவிர்க்காதே. கருப்பன் சொன்னது போல இந்த ஆத்மா என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்பதனை எல்லாம் விட உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஆத்மாவின் அருளோடு இனிமேல் தொடர்ச்சியான பல வெற்றிகளை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. கருப்பன் இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காத நேரம் இது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு வேண்டியபடி பல வெற்றிகளை நீ நிச்சயமாக பெற வேண்டிய நேரம் இது. கலங்கி தவிப்பதை விடு. இனி உனக்கென்று நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரப்போகிறது. இந்த ஆத்மா செல்ல வேண்டியது கட்டாயம். அதே நேரம் அந்த ஆத்மா நினைத்த விஷயத்தை நிறைவேற்ற வேண்டியதும் இந்த கருப்பனின் கடமை. இனி என்னவானாலும் உன் குடும்பத்திற்கு நான் பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்ததை போல உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை உறுதியோடு மாற்றித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்கிய ஒவ்வொன்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை இனி நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எந்த இடத்திலும் நம்மை தவிக்க விட்ட விஷயங்கள்
எந்த சூழ்நிலையிலும் நம்மை வேதனைப்படுத்திய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நல்லபடியாக இரு, நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.